இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. சோ மேற்கொண்டு எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன பொண்ணு நமக்கு காட்டாங்க. இவ வச்சிருக்க பார்பி பொம்மையை சிலுவையில அரைகிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஏன் இப்படி பண்றானா, எதிர ஒரு பாடி அந்த மாதிரி இருக்கு, யாரோ கொலை பண்ணி தான் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க போல. இதை பார்த்துதான் இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இப்ப காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு ஜரீனா அப்படின்றது. ஜரீனாவை பொண்ணு பார்க்கறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க. இவங்க சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. பையனும் அவங்களோட அம்மாவும் தான் வந்திருக்காங்க. பொண்ணு எங்களுக்கு ஓகே தான், சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணு இதுக்கப்புறம் படிக்க தேவையில்ல, வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்ன்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்லிட்டாங்க. ஆனா பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, பேரு யூசுப் அப்படின்றது. அவ படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா, படிக்கட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதெல்லாம் ஒன்றும் படிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டாங்க. இவங்க சொல்றதுதான் சரி, படிக்கலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பொண்ணோட அப்பாவும் சொல்றாரு. பொண்ணோட அப்பா இவ்வளவு இறங்கி போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா கை நீட்டி அவங்க கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. திரும்பி அந்த காசை தர முடியல. அதனால தான் ஜரீனாவை கல்யாணம் பண்ணி தந்துடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஜரீனாவோ காலேஜுக்கு போறன்ற மாதிரி வெளியே வந்து நிக்கிறாங்க. அப்பா இருக்காருல, அவ லைப்ரரி கார்டை தரதுக்காக தான் போறா, இதுக்கப்புறம் போக மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃபேமிலி கிட்ட சொல்றாரு. இந்த ஃபேமிலியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. சீக்கிரமா போயிட்டு வான்ற மாதிரி பொண்ணு அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி பேசி இவங்க 2 பேரையும் இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. தங்கச்சிக்கு கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லைன்றது யூசுஃப்க்கு நல்லா புரியுது. இந்த மாதிரி நீங்க பண்றது சரியில்லப்பா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. 5 லட்சம் ரூபாய் நான் அவங்க கிட்ட தரணும், உங்ககிட்ட காசு இருக்கா, உங்ககிட்ட காசு இல்லல, அப்ப எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. யூசுஃபோட அம்மாவை பாருங்க, இவங்க தான் SMS ஹீரோயினா இருப்பாங்க. இந்த ஊர்ல இருக்க ஒரு டெய்லரை நமக்கு காட்டுறாங்க. இவர் பேரு புவன் அப்படின்றது. இப்ப அளவு கொடுக்கறதுக்காக மாலதின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. இவங்க கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. அளவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாடபரமா அவங்கள டச் பண்றாரு. அவங்க ஆனா இதெல்லாம் என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட பதிலுக்கு ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. சீக்கிரமா வரேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சிவானின்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வராங்க. இவங்களுமே அளவுலாம் அடிக்கடி கொடுப்பாங்க போல. இவங்க கூட பியான்ற ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்காங்க. இவ சொந்தக்கார பொண்ணு தான், அளவு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியான்ற மாதிரி இந்த புவன் இருக்கான் பாத்தீங்களா, பியாவை அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். இத வேலைக்காரங்க எல்லாம் கவனிக்கிறாங்க. பியா என்ன சொல்றாங்கன்னா, அளவுக்கு நான் துணி எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேடம் உங்களுக்கே தெரியும்ல, நான் நேரடியா தான் அளவு எடுப்பேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதனால பியாவை போய் அளவு கொடுக்க சொல்றாங்க. இவருமே பியாக்கு அளவுலாம் எடுக்கிறாரு. கொஞ்சம் யாரவிடமெல்லாம் டச் பண்றாரு. இதெல்லாம் பியாக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. இருந்தாலுமே அமைதியா அளவெல்லாம் இந்த இடத்துல தந்துடுறாங்க. சிவானி ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல தான் அதிகம் வேலை பார்ப்பாரு. இவர் சிவானி கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. மேடம் இப்பெல்லாம் கடைக்கு வரதே இல்ல, என்ன மேடம் வேற டெய்லரை பாத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி அவங்களும் ஜாலியா பேசுறாங்க. இவங்க 2 பேர் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் பியாக்கு பார்க்கும்போது செம்ம கடுப்பா இருக்கு. என்ன இவன் இப்படி ஃப்ளோட் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜரீனாவை பொண்ணு கேட்டுட்டு போனாங்கல்ல, அவங்கள பையன் பேரு இர்ஃபான் அப்படின்றது. இர்ஃபான் இருக்காருல்ல, அம்மா நம்ம பண்றது கொஞ்சம் கூட சரியில்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காரணம் இந்த அம்மாக்கு அந்த 5 லட்சம் ரூபாயும் வேணும், அதே சமயம் அந்த பொண்ணும் வேணும். முதல்ல கல்யாணம் முடிச்சுட்டு அந்த 5 லட்சம் ரூபாயை கேட்கலான்ற மாதிரிலாம் பிளான் வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரி தான் இர்ஃபான் சொல்றாரு. எது சரி எது சரியில்லைன்னு நீ எனக்கு சொல்லி தரத, சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ற வழியை பாரு, அதுக்கப்புறம் அவங்கள மிரட்டி 5 லட்சம் ரூபாய் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. ஜரீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்றாங்க போல. அந்த பையன் கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறத புவன் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப புவன் கடையில கொடுத்த துணியை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவ தான் நம்ம கிட்ட மாட்டவே மாட்டான்ற மாதிரிலாம் புவன் உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கன்னு சொல்றாங்க. இவருமே ஆளை எடுத்துட்டு வர சொல்றாரு. ஆளுமே எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. ஆனா அளவு எல்லாமே வித்தியாசமா தச்ச மாதிரி இருக்கு. என்ன இவ்வளவு லூசா தச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அளவு துணியை வச்சு கரெக்டா தைக்க முடியாது, அதுக்காக தான் அளவை நேரடியா தர சொல்றது, நீங்க தான் கேட்கல, இப்ப நான் அளவு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம ஜரீனாவோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்களை நேரடியா அளவு எடுக்கணுன்றதுக்காக தான் இவன் வேணும்ட்டே லூசா தச்சு வச்சிருக்கான் போல. இப்ப இவங்களை அளவு எடுக்கிறதுக்காக பக்கத்துல வந்துடுறான். கொஞ்சம் யாடகுடமெல்லாம் டச் பண்ணிட்டு இருக்கான். இவங்களுமே பொறுத்து பொறுத்து போறாங்க. ஆனா போக போக ரொம்ப மோசமா டச் பண்றான். இதனால கோவப்பட்ட ஜரீனா இருக்காங்கல்ல, இவனை தள்ளி விட்டு பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சிடுறாங்க. ராஸ்கல், இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு கிட்ட நந்துப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எது நான் தப்பா நந்துக்கிட்டேனா? நான் எல்லாரையும் அளவு எடுக்கிற மாதிரி தான் ஒன்னையும் அளவு எடுத்தேன், நீ தான் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, சீன்லாம் ரொம்ப போடாத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் துணியை தூக்கி போடுறது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களுமே துணி எடுத்துட்டு அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது யூசுப் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது இவங்களோட அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சுமா, ஏன் அழுவுறன்னு கேக்குறாரு. இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா போன பார்த்துட்டு இருக்காங்க. போன் எப்படிப்பட்டவன்னு யூசுஃப்க்கு தெரியும். என் தங்கச்சி கிட்ட என்னடா பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. தங்கச்சி வேணான்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா யூசுஃப் கேட்கிற மாதிரியே தெரியல. இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. என் தங்கச்சி கிட்டே தப்பா நடக்கிறியான்ற மாதிரி தான் அடிக்கிறாரு. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறுத்துன்ற மாதிரி யூசுஃபை
தடுக்கிறாங்க. இப்ப புவன் இருக்கான் பாத்தீங்களா, நான் நிறைய லேடிஸ்க்கு அளவு எடுக்கிறேன், அப்ப எல்லாரையும் தப்பா டச் பண்றேன்னு அர்த்தமா? இவன் அந்த மாதிரி தான் சொல்றான். எல்லா லேடிஸோட ஹஸ்பண்டா இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. மாலதி மேடம், நான் உங்களை தப்பா டச் பண்ணிருக்கேனான்னு கேக்குறது, மாலதி இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. சிவானி மேடம், நான் உங்களை தப்பா டச் பண்ணிருக்கேனான்னு கேக்குறது, அவங்களும் இல்லன்னு சொல்றாங்க. இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி யூசுஃப் போட்டு திட்டுறாரு. உன் தங்கச்சி மேல நான் தப்பாலாம் டச் பண்ணல, உன் தங்கச்சி போய் தான் சொல்லிட்டு இருக்கா, உன் தங்கச்சி ஒரு பையன் கிட்ட பேசினதெல்லாம் நான் கவனிச்சேன், நீ அதை முதல்ல கேட்கிற வழிய பாரு அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இதுக்கு மேல என் மேல கைய வைக்கணும்னு நினைச்ச நான் மொரடனா மாறிடுவேன், கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. புவன் தப்பானவன் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல வச்சு புவனை எதுவுமே உங்களால கேட்க முடியல. ஏன்னா நம்ம ஒய்ஃப் தப்பானவங்களா மாறிடுவாங்கன்ற மாதிரி எல்லாரோட ஹஸ்பண்டும் பயப்படுறாங்க. அதே சமயம் இந்த இடத்துக்கு வந்து ஜரீனாவோட அப்பா பாத்துறாரு. இப்ப பொண்ணை போட்டு அடிக்கிறாரு. அது யாரு உனக்கு பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஆனா யூசுப் தான் கஷ்டப்பட்டு அடிக்க வேணான்ற மாதிரி தடுத்துறாரு. இப்ப பொண்ணு ஒரு ரூம்ல போட்டு இவங்க லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த புவன் ரோட்ல வச்சு பேசினா பாத்தீங்களா, அதை நினைச்சு சிவானி ஃபீல் பண்றாங்க. எங்க ஹஸ்பண்ட் நம்மள சந்தேகப்பட போறாரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. ஹஸ்பண்ட் பேரு குரு அப்படின்றது. நீ இன்னும் அவன் பேசினதை நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் நீ யோசிக்காத, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. சிவானி வீட்ல பியான்னு ஒரு பொண்ணு தங்கிட்டு இருந்தா பாத்தீங்களா, அவ திரும்பி ஊருக்கு போலான்னு நினைக்கிறா. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டேன்ற மாதிரி குரு கேக்குறாரு. வீட்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதனால தான் கிளம்புறேன்ற மாதிரிலாம் இந்த பியா சொல்றா. இந்த பியா கிளம்புறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சிவானி அந்த புவன் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணதை இவளே பார்த்திருப்பா. இந்த சிவானி ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலான்றதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி ஜரீனாவை நமக்கு காட்டுறாங்க. ரூம்ல லாக் செய்யப்பட்டிருக்கவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்பதான் இர்ஃபானோட அம்மா கால் பண்ணி எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்ற மாதிரி கேக்குறாங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்றது தானே நல்லது, அதனால ஜரீனா அம்மா சீக்கிரமா வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரிலாம் அந்த லேடி ஏத்துக்கிறாங்க. அம்மா பேசினதா ஜரீனா கேட்டிருப்பா. நம்ம வீட்ல இருந்தா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறா. இப்ப இவளோட துணிமணி எல்லாம் எடுத்துட்டு ஜன்னல் வழியா வெளியே வந்துடுறா. இங்க இருந்து கிளம்பலான்னு வேகமா வந்துட்டு இருக்கா. எதிர யாரோ வந்து நிக்கிறாங்க. அந்த நபரை பார்த்து இவ ஷாக் ஆவரா. எதிர வந்து நின்னது யாருன்றத நமக்கு காட்டல. மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பொண்ணை சாவடிச்சு வச்சிருக்கான் போல. அந்த பொண்ணை கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி பொண்ணோட பாடியை கொளுத்திட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஜரீனா அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. காலையில ரூம் வந்து பார்க்கும் போதுதான் ஜரீனா தப்பிச்சு போயிட்டான்றது தெரிய வருது. இத பத்திலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இர்ஃபான் அம்மாவும் இர்ஃபானும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் பொண்ணு காணாம போயிருக்கிறது தெரிய வருது. ஓஹோ, விருப்பம் இல்லாம ஓடி போயிருக்காளா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்து கூட போய் சம்பந்தம் வைக்கணும்னு நினைச்சேன் பாருங்க, என்ன சொல்லணும்ன்ற மாதிரி கோவமா பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாலதி இந்த இடத்துக்கு வராங்க. ஒரு பொண்ணு எரிஞ்ச நிலைமையில கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எரிஞ்ச நிலைமையில பாடி கிடைச்சிருக்கான்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப பாடியை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அடையாளம் சுத்தமா தெரியல, அந்த அளவுக்கு பாடி எரிக்கப்பட்டிருக்கு. இப்ப இன்ஸ்பெக்டருமே விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அடையாளம் சுத்தமா இவருக்கு தெரியல, மிஸ்ஸிங் கேஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம பொண்ணை யாராவது சாவடிச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஜரீனா அம்மாக்கு பயம் வருது. ஆனா அதை பத்திலாம் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு மெஷரிங் டேப் இருக்கிறத பாக்குறாரு. கொஞ்சம் ரத்த கரெல்லாம் இருக்கு. மெஷரிங் டேப் இந்த இடத்துக்கு எதனால வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. பக்கத்துல இருக்க எல்லா கடையிலையும் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆளுங்க சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, சுத்தி இருக்க எல்லா கடையிலையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே எங்கள்து இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இவங்க புவன் கடையில விசாரிக்கிறதுக்காக வராங்க. இது உங்க மெஷரிங் டேப்பா பாருங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் காட்டுறாரு. பார்த்தவர் ஆமா இது என்னோட மெஷரிங் டேப் தான், எப்படி வந்தது தாங்கன்ற மாதிரி வாங்குறதுக்காகலாம் வராரு. ஊர் எல்லையில எரிக்கப்பட்ட நிலைமையில ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் இந்த டேப் இருந்தது, நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ப்ளேம் பண்றாங்க. இது நான் கொலை பண்ணனா, நான்லாம் பண்ணல, ஒரு நாளைக்கு கடைக்கு 20 பேர் 30 பேர் வராங்க, அதுல யாராவது எடுத்துட்டு போய் என்ன மாட்ட வைக்கிறதுக்காக கூட இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. தினமும் கடைக்கு நிறைய பேர் வராங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களோட லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கேக்குறாரு. இப்ப இவருமே வேலை பார்க்குற அண்ணன் கிட்ட இருந்து அந்த நோட்டை வாங்கிடுறாரு. இதுதான் லிஸ்ட்ன்ற மாதிரி தராரு. இப்ப அசிஸ்டன்ட்டா வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி புவன் ஒருத்த மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்றாரு. சரி க்ளோஸா வாட்ச் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்றாரு. மதியான டைம் புவன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. பார்த்தா வீடு வெளிக்கா பூட்டு போட்டுருக்கு. அந்த பூட்டை இவர் ஓபன் பண்ணிட்டு தான் உள்ள வராரு. ஆனா உள்ள இவரோட ஒய்ஃப் பையன் 2 பேருமே இருக்காங்க. சோ ஃபேமிலியை இவர் லாக் பண்ணி வச்சுட்டு தான் போவாருன்றது நமக்கு தெரிய வருது. அவங்களுமே ரொம்ப பயந்து போன மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. சாப்பாடு ரெடியான்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட கோவமா கேட்கறாரு. அவங்களுமே பரிமாறுற வேலையெல்லாம் பண்றாங்க. என் அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ இங்க இருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லிட்டு, நான் கொடுமை பத்திரத்தை மட்டும் யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சேன், என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி மிரட்டாரு. நான் எந்த மாதிரி சொல்றேனோ அந்த மாதிரி தான் எல்லார்கிட்டயும் பேசணும், எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒய்ஃபுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த நாள் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, புவனை வீட்டுல வச்சு பார்க்கலான்னு வீட்டுக்கிட்ட வந்திருக்காரு. ஆனா வீடு பூட்டு போட்டிருக்கு. என்ன வீடு பூட்டி இருக்கு, சரி காலையில ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா பூட்டின வீட்டுக்குள்ளதான் ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃபுமே ஜன்னல் வழியா இவங்க வந்திருக்கிறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க.
புவனை பார்க்க முடியல, ஸ்டேஷனுக்கே வர வச்சிருந்தாரு. இப்ப புவன் கிட்ட சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாரு. என்ன கோவப்படாதீங்க, நான் மிருகமா மாதிரி கொலை கூட பண்ணிடுவேன்ற மாதிரி இவர் பேசினாரு பாத்தீங்களா, அதெல்லாம் வச்சுதான் இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. சார் ஒரு கோவத்துல பேசுறதுதான், மத்தபடி நான் எதுவுமே பண்ணல சார், அதை வச்சு மட்டும் நாங்க கேள்வி கேட்கல. பாடி கிடைச்சதில்ல, அதுக்கு பக்கத்துல தான் அந்த டைம் உங்க போன் ஆக்டிவா இருந்திருக்கு, நீங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போனீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் பஸ் ஸ்டாப்க்கு என்னோட ஒய்ஃபை கூப்பிடுறதுக்காக தான் போனேன், என் ஒய்ஃபு கிட்ட வேணா வந்து கேளுங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஒய்ஃப் இவர் எது சொன்னாலும் ஆமாம் தானே சொல்லுவாங்க, அந்த தைரியத்துல தான் ஒய்ஃபை காட்டுறதுக்காக இவர் கூட்டு வந்துடுறாரு. நான் உன்னை பிக்கப் பண்றதுக்காக தானே பஸ் ஸ்டாப்க்கு வந்தேன்னு ஒய்ஃபு கிட்ட கேட்கறாரு. ஆமான்ற மாதிரி ஒய்ஃபு சொல்றாங்க. ஆனா இவர் எதுக்காக அந்த டைம் அங்க போனாரு அப்படின்றது நமக்கு தெரியல. எதர்ச்சியா போனாரா இல்ல கொல்றதுக்காக போனாரான்னு தெரியல. ஏன் கூட தான் இருந்தாருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்கல்ல, அதனால இன்ஸ்பெக்டரும் கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா இவங்க லிஸ்ட் எல்லாம் வாங்கினாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாருக்குமே கால் பண்ணி பேசுறாங்க. போன் கடிக்க நீங்க எதுக்காக போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா இவங்க ரீச் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கால் அட்டன் பண்றாங்க, இவங்களுமே பேசுறாங்க. ஆனா ஜரீனான்ற ஒரு பொண்ணை ரீச்சே பண்ண முடியல. இத பத்தி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. சரி போய் விசாரிங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட் விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. உங்க பொண்ணு ஜரீனா எங்க, ஏன் போன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஜரீனா அலகாபாத்துக்கு போயிருக்கா, ஒரு வேலை விஷயமா தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா போய் சொல்லிட்டு இருக்காரு. அப்பாவை மீறி யூசுஃபால எதுவுமே சொல்ல முடியல, அதனால யூசுஃபா இந்த இடத்துல அமைதியா இருக்காரு. இப்ப அடுத்ததா பியான்ற ஒரு பொண்ணையை ரீச் பண்ண முடியலன்றதே உங்களுக்கு தெரிய வருது. சரி பியாவோட வீட்டுக்கு போலான்ற மாதிரி இங்க இருக்க பியாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி பியா என்னோட சொந்தக்கார பொண்ணு தான், திரும்பி அவளோட ஊருக்கு கிளம்பி போயிட்டா, நான் தான் பஸ் ஸ்டாப்ல விட்டன்ற மாதிரிலாம் குரு சொல்லிட்டு இருக்காரு. இது பியாவோட செயினா பாருங்கன்ற மாதிரி ஒரு செயினை காட்டுறாங்க. சரி இது பியாவோட செயின் தான் அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா சொல்றாங்க. இறந்து போயிருக்கிறது பியாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நாங்க செக் பண்ணி சீக்கிரமா சொல்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப செக் பண்ணி ரிசல்ட்டே வந்துருது. இறந்து போனது பியான்றத 100% இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பியா ஊருக்கு போறேன்னு கிளம்புனாங்க பாத்தீங்களா, ஆனா அதுக்கு முன்னாடியே யாரோ அவங்கள லாக் பண்ணி சாவடிச்சிருக்காங்க போல, யாருன்றதை நாங்க சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப பியாவோட ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மர்ம நபரை நமக்கு காட்டுறாங்க. அந்த மர்ம நபர் தான் ஜரீனாவை லாக் பண்ணி வச்சிருக்காரு போல. சின்ன சின்ன துணியை கட் பண்றதுக்காக சிசர் மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, இப்ப கில்லர் அந்த சிசரை எடுத்து பக்கத்துல வந்துட்டு இருக்கான். வேணான்ற மாதிரிலாம் ஜரீனா அழுதுட்டு இருக்காங்க. யூசுப் இருக்கார்ல, எதுக்காக போலீஸ் கிட்ட அந்த மாதிரி போய் சொன்னீங்க, நம்ம உண்மையை சொல்லிடலாம், போலீஸ் கிட்ட போய் பேசலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எப்போ உண்மையை சொல்லணும்ன்றது எனக்கு தெரியும், நீ தேவையில்லாம இல்ல தலையிடாத அப்படின்ற மாதிரி அப்பாவும் கோவமா சொல்லிடுறாரு. கில்லர் ஒரு சிசர் வச்சிருந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சிசர் இந்த புவன் கிட்ட தான் இருக்கு. இந்த சிசரை வச்சுதான் எல்லாரையும் பார்த்த மாதிரி வார்னிங்லாம் தந்திருப்பான். இப்ப அதெல்லாம் பேக்ல எடுத்து வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். முதல்ல அது ஜரீனாவோட பாடியா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க நினைச்சிருப்பாங்க. இப்ப பியாவோட பாடின்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்ப லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு அலகாபாத்துக்கு ட்ரெயின் மூலியமா போனதா சொன்னாங்க. ஆனா அப்படி அலகாபாத்துக்கு அவ போன மாதிரி டீட்டெயிலே இல்ல சார், அவங்க போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பொய் சொல்றாங்களா, ஏன் பொய் சொல்றாங்கன்னு விசாரிக்கணும்ன்ற மாதிரி நேர்லயே வந்துடுறாரு. இதுக்கப்புறமா மறைக்க வேணான்ற மாதிரி யூசுப் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் இதுதான் பிரச்சனை, என் தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, தயவு செஞ்சு என் தங்கச்சி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு தாங்க சார், பியா இறந்ததுல இருந்து பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. கில்லர் யாரையோ மரத்துல லாக் பண்ணி வச்சிருந்தான்னு சொன்ன பாத்தீங்களா, ஜரீனாவை தான் லாக் பண்ணி வச்சிருப்பான். இப்பதான் ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமிலியே இந்த இடத்துக்கு வந்து பொண்ணோட பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அம்மா இந்த இடத்துல மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஜரீனா உடம்புல சில நம்பர்லாம் எழுதப்பட்ட மாதிரி இருக்கு, கட்டரை வச்சு எழுதின மாதிரி தான் இருக்கு. அந்த கட்டருமே பக்கத்துல உங்களுக்கு கிடைக்குது. முதல்ல மெஷர்மெண்ட் டேப் கிடைச்சது, இப்ப கட்டர் கிடைச்சிருக்கு. இந்த கட்டரும் புவனோட தான்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. புவன் கடையில ஒரு பெரியவர் இருந்தார்ல, அவர்கிட்ட காமிச்சு கேக்குறாங்க. சரி இந்த கட்டர் புவன் யூஸ் பண்ண கட்டர் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. புவன் ஆள் எப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் எல்லா லேடிஸ் கிட்டயும் பயங்கரமா ஃப்ளோட் பண்ணுவான் சார், கோவம் வந்துச்சுன்னா சைக்கோவா மாறிடுவான், அவன் ஒய்ஃபை பல வாட்டி அவன் அடிச்சு நான் பாத்திருக்கேன் சார், அவனை பத்தி நான் தான் இப்படி சொன்னதை அவன் கிட்ட சொல்லிடாதீங்க சார், என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் ரொம்ப பயப்படுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, போய் விசாரிங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட்ட பார்த்து சொல்றாரு. அந்த பாடியில சில நம்பர் எழுதி இருந்ததா சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் செக் பண்ணலான்ற மாதிரி போட்டோ மூலியமா பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயம் அசிஸ்டன்ட்டும் வீட்டுக்கிட்ட வந்துட்டாரு. காலிங் பெல் அடிச்சா ஒய்ஃப் தான் கதவை திறக்கறாங்க. புவன் இல்லையான்னு கேக்குறாரு. புவன் வீட்ல இல்ல சார் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா பின்னாடி நின்னுட்டு இருக்க பையன் இருக்கான் பாத்தீங்களா, திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். பையன் ஏன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான், புவன் உள்ளதான் இருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாரு. ஆக்சுவலா பாடியில சில நம்பர் எழுதி இருந்தது பாத்தீங்களா, அந்த நம்பரையும் புவன் எழுதுற நம்பரையும் செக் பண்ணி பாக்குறாரு. புவன் 6 ஒரு மாதிரி போடுறாரு, ஆனா பாடியில 6 வேற மாதிரி போட்டிருக்கோம். சோ கண்டிப்பா புவன் இந்த நம்பரை எழுதல, புவனை மாட்ட வைக்கிறதுக்காக வேற யாரோ தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஆமா சார் 2 நம்பரும் வேற வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட்டா சொல்றாங்க.
இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வருது. ஜரீனா கடைசியா யார்கிட்ட பேசியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சாச்சு சார், இர்ஃபான் ஒரு நபர் கிட்ட தான் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த இர்ஃபான் கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அசிஸ்டன்ட் நமக்கு காட்டுறாங்க. பையன் திருத்தர்னு முடிச்சான்ல, அதனால உள்ள போய் பார்க்கணுன்ற மாதிரி சட்டுன்னு உள்ள வந்துடுறாரு. அப்படி உள்ள வரும்போது புவன் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. புவன் அவனோட சேஃப்டிக்காக ஒரு கன் எடுத்து வச்சிருப்பான். இப்ப சட்டுன்னு கன் எடுத்து அசிஸ்டன்ட்டை ஷூட் பண்றான். அவர் ஷோல்டர்ல புல்லட் பட்டுது. இப்ப புவன் இங்க இருந்து வேகமா ஓடுறான். புவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. புவன் ஆட்டோல தான் வந்துட்டு இருக்கான். இதுக்கு மேல போனா மாட்டி போன்றதுக்காக காட்டு பகுதியில இறங்கி ஓடிடுறான். போலீஸுங்க வந்து அந்த ஆட்டோவை பிடிச்சிடுறாங்க. அவன் எங்கன்னு கேக்குறாங்க. இவன் இருக்கான்ல சைலண்டா மறைஞ்சுக்கிறான். இப்ப இர்ஃபான் வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறது. கடைசியா ஜரீனா உனக்கு கால் பண்ணிருக்கா, நீயும் பேசியிருக்க. அதுக்கப்புறம் உன்னோட டவர் ரேஞ்சு ஜரீனாவோட வீட்டுக்கிட்ட வந்திருக்கு. நீ வீட்டுக்கும் வந்திருக்க. ஜரீனாவை நீ தானே கொலை பண்ண, ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறது. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, நீ எதுக்குடா ஜரீனாவை பார்க்க போனன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ தான் ஏதாவது பண்ணிட்டியான்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. நான் எப்படிமா கொலைலாம் பண்ணுவேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கால் பண்ணி உங்களை பார்க்கணுன்ற மாதிரி அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியே வரும்போது யாரோ எதிர வந்து நின்ன மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த இர்ஃபான் தான் எதிர வந்து நின்றுப்பாரு. ஜரீனா எதுக்காக எனக்கு கால் பண்ண, ஏன் பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இவங்க கல்யாணத்துல விருப்பம் இல்லாததை பத்தி சொல்றாங்க. நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன், நீங்க தான் உங்களோட அம்மா கிட்ட பேசி எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது நான் என்னோட அம்மா கிட்ட பேசணுமா, என்னோட அம்மா நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ உன்னோட மனசை மாத்திக்கோ, நீ முதல்ல இந்த மாதிரி நேரத்துல வெளியெல்லாம் வராத, வீட்டுக்குள்ள போன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இவர் கிளம்பிடுறாரு. இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போயிருக்க மாட்டாங்க. நம்ம கிளம்பலான்ற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பி இருப்பாங்க. ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, நீ எது சொன்னாலும் நம்பிடுவோமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. இவன் போய் சொல்றான், இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான், லாக் பண்ணி விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களுமே இங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. புவன் எந்த தப்புமே பண்ணலனா எதனால தப்பிச்சு போனோம், அதனால அவனையும் நம்ம சந்தேகப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அவன் இந்த இடத்தெல்லாம் தாண்டி போல, அப்ப இங்க இருக்க காட்டு பகுதியில தான் அவன் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு டீம் புவனை பிடிக்கிறதுக்காக போக போறோம், இன்னொரு டீம் என்ன பண்ணணும்னா அந்த ஜரீனாவோட போட்டோ வச்சு ஒவ்வொரு இடமா தேடணும்னு சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஜரீனா அப்பா இருக்கார்ல, பொண்ணு போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நான் அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அதுவே இப்பதான் புரியுதான்ற மாதிரி ஒய்ஃபும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, ஜரீனா போட்டோவை காமிச்சு ஒவ்வொரு இடமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஜரீனா எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் இப்படி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி அந்த காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. இங்கதான் அவன் எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை அமுக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப லேடி அசிஸ்டன்ட் விசாரிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு கடைக்காரர் இருக்கார்ல, அந்த நாள் நைட்டு இந்த பொண்ணை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிருப்பாங்க. சுத்தமா ஜரீனா கிட்ட காசே இருந்திருக்காது. அதே மாதிரி போன்ல வேற சார்ஜ் இல்ல போல. அண்ணன் உங்க போனை தர முடியுமாண்ணே, என் அண்ணனுக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த அம்மா பேசிக்கோன்ற மாதிரி போன் எடுத்து தந்திருப்பாரு. அவங்களுமே டெய்ல் பண்ணி யாருக்கோ கால் பண்ணி பேசியிருப்பாங்க. அண்ணன் கிட்ட பேசுறதா போனை வாங்கியிருக்கா, அப்ப யூசுப் கிட்ட தான் பேசியிருக்கா போல. யூசுஃபை லாக் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த கால் லாக் இன்னும் உங்க கிட்ட இருக்கும்ல, உங்க போனை தாங்கன்ற மாதிரி இந்த லேடி ஆபீசர் கேக்குறாங்க. இவருமே போனை தந்துடுறது. யாருக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டரையும் அசிஸ்டன்ட்டையும் நமக்கு காட்டுறாங்க. அவங்க புவனை தேடி வந்தாங்கல்ல, பார்த்தா புவன் கொல்லப்பட்டிருக்கான். புவனை கொன்னது யாருன்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. கொன்ன நபர் இருக்கான் பாத்தீங்களா, ரத்தத்தை மிதிச்சுட்டு தான் நடந்து போயிருக்கான். சோ அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்படி இருக்கும்ன்றது இவங்களுக்கு தெரியுது. அது மூலியமா அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பகுதிக்கு வராரு. ஒரு பழைய காரை எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து அவர் அமைக்கிறாங்க. இந்த கில்லர் யாரா இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? அப்படி கெஸ் இருக்குன்னா டைம் எடுத்து சொல்லுங்க. இந்த வீடியோவை பாஸ் கூட பண்ணிக்கோங்க. கில்லர் வேற யாரும் கிடையாது, குருன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பாரு. எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணன்ற மாதிரி குரு கிட்ட கேக்குறாங்க. என் ஒய்ஃபுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இவனுமே சொல்றான். உன் ஒய்ஃபுக்காக எதுக்காக நான் சொந்தக்கார பொண்ணுன்னு கூட பார்க்காம கொலை பண்ண, தெளிவா சொல்லுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. இவனுமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த ஒய்ஃபுக்கு புவன் கூட அஃபேர்லாம் இருந்துட்டு இருக்கும். ரெண்டு பேருமே வீட்டுல ஒன்னா இருக்கிறதெல்லாம் எதர்ச்சியா வந்த ஹஸ்பண்ட் கவனிச்சிருப்பாரு. பார்த்த ஹஸ்பண்டுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதெல்லாம் தாண்டி இவருக்கு சிவானியை ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம சண்டை போட்டா அவ பிரிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம கண்டுக்காம விட்டுலாம் அப்படின்ற மாதிரி கண்டுக்காம விட்டுருப்பாரு. அன்னைக்கு புவன் கோவப்பட்டு பேசினா பாத்தீங்களா, என்ன மிருகமா மாத்திராதீங்க, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அதெல்லாம் சொன்னா நிறைய பேர் அசிங்கப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஏன்னா இவன் மாலதி கூடயும் சிவானி கூடயும் அஃபேர்ல தான் இருப்பான். அதெல்லாம் போட்டு உடச்சிருவான்ற மாதிரி தான் இன்டெரக்டா மிரட்டி இருப்பான். அவன் அஃபேரை பத்தி சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் சிவானி யோசிச்சிருப்பாங்க. இது ஹஸ்பண்டுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும். அதனால புவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. புவன் கடைக்கு உடனே கிளம்பி வந்திருப்பாரு. புவன் பேசிட்டு இருக்கும் போது இவர் இருக்கார்ல, அவன் கிட்ட இருக்க பொருளை எடுத்துப்பாரு. கொலை பண்ணி அந்த இடத்துல இந்த பொருளை போடணும்னு நினைச்சிருப்பாரு. பியாவை
எதுக்காக கொலை பண்ணன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆக்சுவலா சிவானிய பத்தி பியாக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுல, அது இவருக்குமே புரிஞ்சிருக்கும். பியா ஊர்ல போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. பியா நானே போய்க்கிறேன்ற மாதிரி தான் வீட்டை விட்டு கிளம்பி இருப்பாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, பியா நானே உன்னை பஸ் ஸ்டாப்ல விடுறேன், நீ ஏறுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி அவங்களுமே பைக்ல ஏறி இருப்பாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்து லாக் பண்ணிருப்பாரு. இவங்கள தான் எரிச்சு இவர் காலி பண்ணிருப்பாரு. மெஷரிங் டேப்பை பக்கத்துல போட்டுட்டா அந்த போன் மாட்டுவான்ல, அதுக்காக தான் மெஷரிங் டேப்பை பக்கத்துல போட்டிருப்பாரு. சரி எதுக்காகடா ஜரீனாவை கொன்னு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஜரீனாவை கொண்டது என்னோட நோக்கமே கிடையாது, நடந்ததே வேற. ஜரீனா என்ன ஒரு அண்ணன் மாதிரி தான் பார்த்தா, அதனால தான் அன்னைக்கு நைட் எனக்கு கால் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொந்த அண்ணன் கூட அப்பாவை மீறி ஹெல்ப் பண்ண மாட்டாரு, குருக்கு கால் பண்ணலான்னு இவன் நினைச்சிருப்பா. குருக்கு தான் கால் பண்ணிருப்பா. கால் லாக வாங்கி லேடி ஆபீசர் பார்த்தாங்கல்ல, அப்பயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மூலியமா தான் இவங்க குருவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அன்னைக்கு நடந்ததை இப்ப நமக்கு காட்டுறாங்க. வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன்னு இங்க வர முடியுமான்னு கேக்குறா. நான் வரேன்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏமா இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிற, நீ வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாரு. இல்லன்னு வீட்டுக்கு வந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, என்கிட்ட சுத்தமா காசு இல்ல, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன், கொஞ்சம் காசு மட்டும் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவ கேட்டுட்டு இருக்கா. உன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ முதல்ல நம்ம ஊருக்கு கிளம்பி வா. உனக்கு விஷயம் தெரியுமா, பியாவை யாரோ எரிச்சு கொண்டிருக்காங்க, போலீஸ்க்கு அந்த பாடி யாரோடதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரே பியாவோட பாடின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு யாருன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. போலீஸ்க்கே யாரோட பாடின்னு தெரியலனா உங்களுக்கு மட்டும் எப்படி பியான்னு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அச்சச்சோ அவசரப்பட்டு உளறிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சட்டுன்னு இவங்களை லாக் பண்ணிட்டாரு. இவங்களை வேகமா ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்து லாக்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. இவங்க கதையை முடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் கதையை முடிச்சிருப்பாரு. எப்படியாவது போலீஸ் புவனை லாக் பண்ணிடுவாங்க, நம்மளும் ஒய்ஃபை நிம்மதியா இருக்கலாம், ஒய்ஃப் புவனை நினைச்சு கவலைப்பட மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவர் நினைச்சிருப்பாரு. ஆனா போலீஸுங்க புவன் மேல சந்தேகப்படுறதை நிறுத்தி இருப்பாங்க. புவன் தப்பிச்சு காட்டு பகுதிக்கு வேற போயிருப்பான். புவன் இருக்கான்ல, இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி இவருக்கு கால் பண்ணி காட்டு பகுதிக்கு வர வச்சிருப்பான். இதுதான் நல்ல சான்ஸ், இவன் கதையை முடிக்கலான்ற மாதிரி இவருமே முடிச்சிருப்பாரு. சைலண்டா அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாரு. ஒய்ஃப் அஃபேர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்கள மன்னிச்சிருக்காரு. அதே மாதிரி அஃபேர்ல இருக்கிறத நினைச்சு ஒய்ஃப் பயப்படுறாங்க. ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அந்த ஃபீலிங்கையும் போக வைக்கணும்ன்றதுக்காக தான் இவர் கொலைலாம் பண்ணியிருக்காரு. என்ன மனுஷன் இல்ல, யாரா நீ கோமாளின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் ஒரு பார்வை பாக்குறாரு. இதோடய இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த